1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரமா இருந்தாலும் சரி, நீங்க 1 ரூபா கூட கொடுக்காம உள்ள பூந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. எங்கன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். பூமியோட மிக ஆழமான மேண்டில் பகுதியில லட்சக்கணக்கான ஆண்டுகளா அதீதமான வெப்பத்திலையும் அழுத்தத்திலையும் கார்பன் அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சுதான் வைரங்கள் உருவாகும். அந்த வைரங்கள் எரிமலை குழம்பு மேல வரும்போது பூமியோட மேற்பரப்புக்கு வரும். அதாவது அந்த எரிமலை பிளம்பு வர பைப்பு போன்ற ஒரு பாதையில தான் இது இருக்கும். அப்படி ஒரு இறந்து போன எரிமலை, அதாவது ஆக்டிவா இல்லாத எரிமலை பகுதியில தோண்டி மைன் பண்ணி தான் அந்த வைரத்தை எடுப்பாங்க. அப்படி அந்த வைரங்கள் எடுக்கிற சைட்ல பொதுமக்களை அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு சைட்ல பொதுமக்களே லெமன் சாதம் புளி சாதம் எல்லாம் கட்டிட்டு உள்ள போய் பொறுமையா வைரத்தை தேடலாம். அப்படி வைரம் கிடைச்சா அது எவ்வளவு பெரிய வைரமா இருந்தாலும் சரி, எவ்வளவு மதிப்புமிக்க வைரமா இருந்தாலும் சரி, அதை அவங்களே வச்சுக்கலாம். அப்படி நீங்க உள்ள போக 590 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் கொடுக்கணும். தேடுறதுக்கான எக்யூப்மெண்ட் அங்கேயே நீங்க வாடகைக்கு எடுத்துக்கலாம். எல்லாம் சரி. இது வரைக்கும் யாராச்சும் இப்படி வைரத்தை எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் எடுத்திருக்காங்களா. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா 2013 ஒரு 12 வயசு பையனுக்கு 5 கேரட் மதிப்புள்ள ஒரு வைரம் கிடைச்சிருக்கு. அதோட மதிப்பு அப்பயே பாத்தீங்கன்னா 1.5 கோடி. இந்த டைமண்ட் மைன் அமெரிக்கால உள்ள அர்கன்சாஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கு.